சர்வ புகழும் எல்லா அருட்கொடைகளும் ஆட்சியும் அல்லாஹு தாலாவுக்கே உரியன. அவனுக்கு இணை ஏதுமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் மீதும் அனுக்கிரகம் புரிவாயாக. நீ இப்ராஹிம் நபி மீதும் அவர்களது கிளையார் மீதும் அனுக்கிரகம் புரிந்தவார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கிளையார்கள் மீதும் அபிவிருத்தி செய்வாயாக. நீ இப்ராஹிம் நபி அவர்கள் மீதும் அவர்கள் கிளையார்கள் மீதும் அபிவிருத்தி செய்தவார். நிச்சயம் புகழுக்குரியவனும் தலைமையுடையவனுமாக இருக்கிறாய். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மாதங்களில் வருடம் 2 நாட்களை நாம் சங்கை பொருந்திய பெருநாட்களாக கொண்டாடி வருகிறோம். ஷவ்வால் மாதத்தின் முதல் பிறையை நோன்பு பெருநாளாகவும், துல்ஹஜ் மாதத்தின் 10வது பிறையினை ஹஜ்ஜு பெருநாளாகவும் நாம் கொண்டாடி வருகிறோம். ஹஜ்ஜு பெருநாள் என்றதுமே நமக்கு 2 நபிமார்களை பற்றி நினைவிற்கு வரும். அல்லாஹுவின் உற்ற தோழர் என்ற கருத்தில் அழைக்கப்படும் கலீலுல்லாஹ் என்ற பெயருக்கு சொந்தக்காரரான நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் அருமை மகனார் அருந்தவ புதல்வர் நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களும் நம் நினைவில் இருக்கும் அந்த 2 நபிமார்கள். அல்லாஹுவின் அருள்மறையாம் திருக்குரானை கருத்தூன்றி ஆராயும் போது நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாக வாழ்வு பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய அற்புத வரலாறு. நபி இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் துன்ப துயரங்களையெல்லாம் அவர்கள் பொறுமையுடன் சகித்திருந்து இறைவனிடம் பிரார்த்தித்து வெற்றி பெற்ற வீர வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளை நாம் பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இளம் பிராயத்திலேயே ஓரிரை கொள்கையான இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னதன் காரணத்தினால் அவருடைய தந்தையாராலேயே வீட்டை விட்டு மிரட்டப்பட்ட சோதனை, கொடுங்கோல் ஆட்சி புரிந்த மன்னன் நம்ரூது என்பவனை எதிர்த்ததனால் நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்ட சோதனை, திருமணமாகி பல்லாண்டு காலம் பிள்ளை பேரின்றி பரிதவித்த சோதனை, முதிர்ந்த பருவத்தில் உள்ள இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். சிறிது காலத்திற்கு பின்பு அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் தம் மனைவி ஹாஜரா அம்மையாரையும் மகன் நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களையும் பாலைவனத்தில் தகிக்கும் சுடுமணலில் தன்னந்தனியாக விட்டு பிரிந்த சோதனை, அல்லாஹ்வின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு தம் அருமை மைந்தரான நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களை அறுத்து பலியிட துணிந்த சோதனை, வாழ்நாளில் பல அடுக்கடுக்கான சோதனைகளை சந்தித்தும் கூட மனம் தளராமல் எல்லாம் வல்ல இறைவனிடமே பிரார்த்தனை செய்து பொறுமையுடன் துன்பங்களை சகித்துக் கொண்டிருந்ததனால் சோதனைகளெல்லாம் சாதனைகளாக மாறிய சாகச வரலாற்றை குர்ஆனில் நாம் காணலாம். கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சில நிகழ்ச்சிகளை குர்ஆன் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அந்த பாலைவன சுடுமணலில் அன்னை ஹாஜரா அவர்கள் ஒவ்வொரு மலைக்குன்றின் அடிவாரத்தில் தண்ணீரை தேடி ஓடிய அந்த நிகழ்ச்சியை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இப்போது புனித ஹஜ்ஜு பயணம் மேற்கொண்ட ஹாஜிகள் சஃபா மர்வா என்ற மலைக்குன்றுகளிடையே ஓடி வருவதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அன்றைய தினம் அன்னை ஹாஜிராவும் அவர்தம் புதல்வர் நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களும் தாகத்தை தீர்த்து கொள்ள உதவிய அந்த தண்ணீர் தடாகம்தான் இன்றளவும் ஜம் ஜம் என்ற பெயரில் ஹாஜிகளுக்கு தாகம் தீர்க்கும் தண்ணீராக விளங்குகிறது. நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் புதல்வரை அல்லாஹுவின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு பலியிட துணிந்தபோது எல்லாம் வல்ல இறைவன் ஒரு ஆட்டை அனுப்பி நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகரமாக குர்பானி கொடுக்க செய்ததுடன் இனி மறுமை நாள் வரை வாழும் வசதியுள்ள முஸ்லிம்கள் குர்பானி கொடுக்கும் பழக்கத்தையும் கடமையாக்கி வைத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் உயிரினும் இனிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள் என்று
அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது செயலை பின்வரும் காலத்தவரும் நினைவு கூறுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்தின் உயரிய காரணங்களையும் தத்துவார்த்தங்களையும் ஓரளவு சுருக்கமாக புரிந்து கொண்டோம். இன்னும் அதிக விளக்கத்திற்கு திருக்குரானையும் ஹதீஸ் நூல்களையும் பார்வையிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நபி இப்ராஹிம் அவர்களது வாழ்வில் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஏற்பட்ட துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் நமக்கு ஒரு மகத்தான படிப்பினையாகவே இருக்கிறது. அதுதான், எத்தகைய கடும் சோதனை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை பிரார்த்தித்து பொறுமையுடன் 5 வேளை தொழுகையையும் மேற்கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்பதே அந்த படிப்பினையாகும். ஹஜ் பெருநாள் அன்று பள்ளிவாசலுக்கு சென்று பெருநாள் தொழுகை முடிந்ததும் கடமை முடிந்தது என்று நினைக்காமல் ஹஜ் பெருநாள் சிந்தனைகளை, குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை பாதையினை நெஞ்சில் நிறுத்தி உறவினர் நண்பர்களிடையே ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்ய வேண்டும். வசதிமிக்கவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். இதை பற்றியெல்லாம் விரிவாக குர்பானி சட்டத்திட்டத்தில் உள்ளது. ஹஜ் பெருநாளில் ஒருவருக்கொருவர் அன்பினை பரிமாறிக்கொண்டு இந்த நாளினை ஏழைகளுக்கு கொடுத்துதவி கொண்டாடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.